Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைந்தார். இப்போ நிறைய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நெட்ரோ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம், பதட்டப்படாதீங்க. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மையானவர், பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார். முன்னாலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு. அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட 4 மாதம் 14 நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்ரமடைகிறார் என்று பார்க்குறோம். இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்ரமடைகிறார்னா, உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்ரநிலைனா, 84 நாட்கள் நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56 நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார். அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார், வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்று பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி மூலமாக என்ன நன்மை கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7.5 வருஷம் சொல்கிறீங்களே, மகர ராசி என்பர்கள் 7.5 வருஷத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருப்பீங்க. மகர ராசி என்பர்கள் 7.5 வருஷத்தில் எத்தனை அனுபவ பாடங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட்டிருக்கும். என்னென்ன விதமான முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சனி வக்ர பயிற்சியும் இந்த மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக முன்னேற்றம் ஏற்படுமா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் செயல்படுவதனால் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, தடைகள் எல்லாம் உடை, பிரச்சனை எல்லாம் காலியாக போகுது. போட்டி போறாமல் எப்படியோ இவன் முன்னேறிறான், இவன் முட்டி எப்படி முன்னேறான். மகர ராசி என்பவர்கிட்ட உண்மையான தன்மை என்னென்னா, எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற கிடையாது. எல்லாத்தையும் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, புதிய விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் வெளிப்படையாக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி ஜெராக்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க மற்ற நபர்கள். அப்போ நீங்கள் முன்னேறினாலும் அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் முயற்சி எடுத்தாலும் பிடிக்காது. இது இயல்பாகவே உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொண்டவங்க தான் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக இருக்குது, போட்டி பொறாமையாக இருக்குது. உங்களோட தொழிலில் நீங்கள் வீழ்ந்தே ஆகணும், உயர்ந்து போகக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு எப்படா பதிலடி கொடுக்கலாம், நம்மளை விட மிக உயர்ந்தவங்களாக இருக்காங்களே, அல்லது நம்மளை விட நம்மளை நேர்மையான முறையில் நம்ம செய்யும்பொழுது அவங்க சூழ்ச்சியின் அடிப்பில் செய்கிறாங்களே, இவங்களுக்கு எப்போ பதிலடி கொடுக்கலான்னு சொல்லி காத்திருக்கிற அன்பார்ந்த நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு, உறுதியாக எதிர்வினைகள் ஆற்றக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படும் என்பது உண்மை. போட்டி பொறாமை அளிக்கப்படும், உங்களை சீண்டுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சனி வக்ர பயிற்சி மூலமாக. கவலையப்படாதீங்க, நீங்களாக இருங்க.
உங்களை கஷ்டப்படுத்துகிறவன் கஷ்டப்படுவான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ நல்ல மனசோடு செஞ்ச விஷயத்த வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கெட்டது பண்ண எவனுமே சரித்திரத்தில் உருப்பிட போகிறதே கிடையாது. இப்போ வேணால் அவன் உயர்ந்த நிலைக்கு போகலாம், நீங்கள் மனசார அவங்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்கீங்க. மகர ராசி என்பவர்கள் தன் உடன் இருப்பவர்களை சகோதர சகோதரிகளாக, நல்ல நண்பனாக, நல்ல நண்பியாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் கூடவே இருந்து உங்களை குளிப்பறிச்சவங்க தான் அதிகம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு உண்டு, இல்லை இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலை வாய்ப்பு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தொடங்குங்க, பயப்படவே வேண்டாம். வீடு கட்டி முடிச்சிருவீங்க. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் தடை பிரச்சனை எல்லாம் விலக்கி வீடு கட்டுவதற்கான சூழ்நிலை உண்டு. நம்மளுடைய மகர ராசி நேர்களுக்கு பெண்கள் மூலமாக நன்மைகள் ஏற்பட போகுது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், தெளிவாக சொல்லணும். ஏன்னா பல ஃபோன் வருது எனக்கு, பெண்கள் மூலமாக நன்மை. நீங்கள் எந்த பெண், எந்த ஊர் பெண், எந்த நாட்டு பெண், எந்த சொந்தத்திலையா பந்தத்திலையா, இல்லை ஏதாவது ஒரு வேறு எதுவும் உறவா அப்படிலாம் கேட்குறாங்க. நான் சொல்வது என்னென்னா, பெண்கள் என்று உறவுகள் என்று சொன்னால் உங்களுடன் வேலை பார்க்குற தோழிகளாக இருக்கலாம், உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், நீங்கள் கெட்டின மனைவியாக இருக்கலாம், உங்கள் உடன் உண்மையான அன்பு வச்சிருக்கிற பாசக்கார ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் எக்காரணம் கொண்டு தவறாக எடுத்துக்கொள்ளாமல், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் உங்களை ஊக்கப்படுத்த போகிறாங்க, உங்களை செயல்படுத்த போகிறாங்க, நல்ல விதமான முயற்சிகளுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ மகர ராசி ஆண்களுக்கு இது ஓகே. மகர ராசி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குமே பெண்கள் இந்த இடத்துல நட்பாக இருக்க போகிறாங்க. ஏதோ ஒரு பெண் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவ்வளவு நாட்களாக பல பெண்கள் நட்புகளால் பாதிக்கப்பட்ட மகர ராசி பெண்களுக்கே இப்போ பெண்கள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயத்தை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, செயல்படுத்தி கொடுக்க போகிறாங்கங்கிறது உண்மை. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உறுதியாக வெளிநாட்டில் போய் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையோ அல்லது வேலை நிமித்தமான சூழ்நிலையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளிலிருந்து வெளியேற போகிறீங்க, எதிரி தொழில் விலக போகுதுங்கிறது அப்பயே சொல்லிட்டோம். அதே போல் சினிமா துறையில், யூடியூப்பில், அதே போல் சின்னத்திரையில் யாரெல்லாம் மீடியா துறையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, ஜோதிடத்துறையில் இருக்காங்களோ, அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் மகத்துவமான காலம், தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிம்மதியாக நீங்கள் செயல்பட போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வார்த்தைகள் விடும்போது கவனமாக விடுங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில் உள்ள மைனஸ் ப்ளஸ்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் பிரச்சனையில் போய் தலையிடுங்க. அவசரப்பட்டு தலையிட்டுறாதீங்க. புதிய நட்பு, பழைய நட்பு, எந்த நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் போய் அந்த நட்புக்கு அக்கறைப்பட்டு அந்த நட்பு உண்மையான நட்புன்னு நினச்சி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க. அதை பயன்படுத்திட்டு அவங்க போய் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேபோல் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்தில் உள்ள மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. இதை மட்டும் மகர ராசிக்காரங்க இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நிதானமாக செஞ்சீங்கன்னா பொருளாதாரத்தில் வெற்றி, மன மகிழ்ச்சிகள், முன்னேற்றமான சூழ்நிலைகள், உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான வெற்றி, எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கிட்டத்தட்ட இந்த 4 மாதம் 10 நாளில் நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் மாரியம்மனை போய் மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு, எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அல்லது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, அல்லது வக்கர பயிற்சி, அதிசாரம், எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 20% தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற
மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகோ ஓஹோன்னு போட்டாங்க, எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 20% செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி உங்கள் மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா, நடத்தக்கூடாதா, செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா, கடன் சுமையிலிருந்து மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் என்பது நடந்துருமா, இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா, என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா, அல்லது எனக்கேற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா, அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக 80% முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு, பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிடணும். அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும். நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம். மேலான ஆதரவை கொடுத்து, பொன்னான கருத்துக்களை கொடுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.